ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. எந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் டிஃபன் ஐட்டம் செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 5 வரமிளகாய், 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இதை மிதமான தீயிலே வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயத்தையும் பூண்டு மிளகாவையும் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சீக்கிரம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்து வதக்கும் போது இது மிதமான தீயிலே வதங்கி வதட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 80% வதங்கினா போதுங்க. ரொம்ப கலர் மாறக்கூடாது. நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி பக்குவம் வந்தால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணி சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் குறைப்பாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்கணுங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுலபமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் இந்த மாதிரி வெங்காய சட்னி செஞ்சு கொடுத்தாங்கன்னா எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.